லைஃபோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் கேரக்டரை பில்ட் பண்ணுற ரியல் ஒர்க் அவுட். டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கையில் டிசிப்ளின் எப்படி எடுத்துகிட்டு வரும்னு பார்க்கறதுல இது டே 15. காலையில் எழுந்திரிச்சிடும் என்னோட ரெகுலர் டியூட்டிஸை முடிச்சுட்டு ராகி கஞ்சி குடிச்சிட்டு இன்னைக்கு வீட்டில் கரண்ட் இல்லாததுனால ஐ ஹேட் டு மேனேஜ் மை ஒர்க் இன் மல்டிபிள் டிவைஸ். ஒர்க் பண்ணிவிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மீலுக்கு எக்ஸும் பழைய கஞ்சியும் குடித்தேன். அதுதாங்க ஐஸ் பிரியாணி. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாழைப்பழமும் ப்ரீ ஒர்க் அவுட்னு குடிச்சிட்டு இன்னைக்கு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஜிம்மில் நான் என்னோட லெக்ஸை ட்ரெயின் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ண ஆரம்பித்தோம். நல்ல ஒரு 6 வேரியேஷன்ஸ் பண்ணோம் லெக்குக்கு. நான் வாரத்தில் ஒரு தடவை தான் ட்ரெயின் பண்ணுவேன். பிகாஸ் அதுதான் நம்ம ஃபுட் இன்டேக்குக்கும் ரெக்கவரிக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட லைஃப் ஸ்டைல் நான் இன்னும் ஃபுல்லாக மாற்றுறதுக்கு ட்ரை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். போக போக வி வில் மேக் சேஞ்சஸ் இன் அவர் ஒர்க் அவுட் ஆஸ் வெல் அஸ் டயட். இப்போ நான் இருக்கிற ரொட்டீன்லேயே எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஃபேட் லாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸ்கேலில் டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன், நேர்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னோடய ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டு ட்ரெட்மில்ல நடக்க ஆரம்பித்தேன். ஸ்லோ பேஸில் ஒரு 15 மினிட்ஸ் நடந்துட்டு வீட்டுக்கு வந்து ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சாச்சு. ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு என்னோடய எக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டேன். இதுதான் நம்ம போஸ்ட் ஒர்க் அவுட் மீல். சாப்பிடும் போது எப்படி நம்மளோட ஃபேவரட் ஷோவை பார்க்காம இருக்க முடியும்? உட்காந்த உடனே இன்னைக்கு புது எபிசோட பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு திருப்பி ஐ ஹேட் சம் ஒர்க். ஐ ஹேட் டு ஒர்க். வீட்டில் ரொம்ப டிஸ்ட்ராக்டிவாக இருந்ததுனால நான் ஸ்டூடியோ கிளம்பி போனேன். இன்னையோட கிரிக்கெட் மேட்சஸையும் பார்த்துட்டு இன்னையோட எடிட்டிங் ஒர்க்ஸ் அண்ட் ஒர்க்ஸும் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தபோது சப்பாத்தி அண்ட் சம் சிக்கன் அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸும் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு இன்னையோட டேயை முடிச்சுக்கிட்டேன். நாளை பார்ப்போம் வித் சம் மோர் டிசிப்ளின்.